வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் 60 வயதில் நம்முடைய உடல் நலத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன மாதிரியான காய்கறிகளை நம்ம எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். 60 வயதிற்கு மேலே பற்கள் மற்றும் செரிமான மண்டலம் பலவீனம் அடைய வாய்ப்பு இருக்கிறதால காய்கறிகளை பச்சையாக உண்பதை நம்ம தவிர்க்கணும். காய்கறிகளை நன்றாக வேக வைத்து மசித்து அல்லது சூப் செஞ்சு எடுத்துக்கிட்டோம்னு வச்சிங்களேன், சத்துக்களை உடனடியாக நம்மளுடைய உடலில் உறிஞ்சப்படுவதற்கு அது காரணமாக இருக்கும். காரம் மற்றும் எண்ணெய் எல்லாம் குறைத்து ஆவியில் வேக வைத்த காய்கறிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா இந்த காய்கறிகள் 60 வயதில் நமக்கு பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம், மூட்டு வலி, முடக்குவாதம் இது மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் இதயம் தொடர்பான பிரச்சனை இல்லாமல் நம்மளை ஆரோக்கியமாக வைக்கும். ஸோ என்னென்ன காய்கறிகள் 60 வயதில் என்னென்ன மருத்துவமைகளை கொடுக்குதுன்றதை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்கள் கீரை வகைகள் எடுத்துக்கொள்ளலாம். முக்கியமாக முருங்கைக்கீரை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். வயதான காலங்களில் கீரைகள் ஒரு சிறந்த வரப்பிரசாதம். குறிப்பாக முருங்கைக்கீரை மற்றும் பாலைக்கீரை ஆகியவற்றை வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் நீங்கள் சேர்த்துக்கொள்ளணும். ஸோ இதனால் எலும்பு உங்களுக்கு பலமாக இருக்கும். 60 வயதில் எலும்புகள் உங்களுக்கு பலமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால் நீங்கள் இந்த காய்கறிகள் எடுத்துக்கொள்ளும் போது இதில் இருக்கக்கூடிய அந்த அதிகப்படியான கால்சியம் மற்றும் விட்டமின் கே எலும்பு தேய்மானத்தை, அந்த ஆஸ்டியோபோரோசிஸை கட்டுப்படுத்தி மூட்டுகளை வலுவாக்கும். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் நீங்குவதற்கு உதவி பண்ணும். ஏன்னா இந்த காய்கறிகளில் இரும்பு சத்து அயன் நிறைந்திருக்கிறதால ரத்த சோகையை வராமல் முன்னாடியே உங்களுக்கு தடுக்கும், குணமும் படுத்தும். கண் பார்வை திறனையுமே இது கூர்மைப்படுத்துங்க. ஸோ லூடின் மற்றும் ஜியாக்சாந்தின் போன்ற சத்துக்கள் இருக்கிறதால வயசான காலத்தில் ஏற்படக்கூடிய கண் பார்வை மங்குதலை தடுக்கிறதுக்கு அந்த கீரை வகைகள், குறிப்பாக முருங்கைக்கீரை, பசலைக்கீரை, பாலைக்கீரை இது மாதிரி சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை ஏதாவது ஒரு கீரைகளை வயதானவர்கள் எடுத்துக்கொள்ளும் போது நலமாக இருக்கலாம். நீர் சத்து மிக்க காய்கறிகளுக்கு 60 வயதில் இருக்கக்கூடிய நபர்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ சுரைக்காய், பூசணிக்காய், புடலங்காய் எல்லாம் எடுத்துக்கலாம். 60 வயதில் பலருக்கும் தாகம் எடுக்கக்கூடிய உணர்வு குறைவதால உடல்ல நீர் சத்து குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுக்கு நீர் சத்து காய்கறிகள் சிறந்த தீர்வாக இருக்கும். அப்பதான் செரிமானம் உங்களுக்கு 60 வயதிலுமே சீராக இருக்கும். ஸோ இந்த காய்கறிகள்ல நீர் சத்தும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்தும் அதிகம் அப்படின்றதால வயதான காலத்தில் ஏற்படக்கூடிய முக்கிய பிரச்சனையான மலச்சிக்கலை முற்றிலும் குணமாக்கக்கூடியதாக நீர் சத்து மிகுந்த காய்கறிகள் இருக்கும். உடல் சூட்டை தணிக்கும். ஸோ உடலை எப்போதுமே குளிர்ச்சியாகவும் புத்துணர்ச்சியாகவும் வைக்கிறதுக்கு இந்த நீர் சத்து மிக்க காய்கறிகள் ஹெல்ப் பண்ணும். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக நீர் சத்து காய்கறிகள் இருக்கு. ஏன்னா நீர் சத்து காய்கறிகள் சிறுநீரகத்தினுடைய செயல்பாட்டை சீராக்கி உயர் ரத்த அழுத்தம், ஹை பிபி சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் பிரஷரை கண்ட்ரோல் நமக்கு வைக்கும். நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி ரத்த ஓட்டத்தை எப்போதுமே சீராக வைக்கும். மூன்றாவதா கேரட் மற்றும் பீட்ரூட் 60 வயதில் இருக்கக்கூடிய நபர்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ மாலை நேர கண் பார்வை குறைபாடு மற்றும் உடலுக்கு தேவையான ஆற்றலை அதாவது மாலை நேர கண்கள் சார்ந்த குறைபாடுகளை சரி பண்ணிட்டு உடலுக்கு தேவையான எனர்ஜி, அந்த ஆற்றலை தருவதற்கெல்லாம் கேரட் மற்றும் பீட்ரூட் முக்கிய பங்கு வகிக்கும். ஸோ அதில் கேரட்டில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக பீட்டா கரோட்டின் மற்றும் விட்டமின் ஏ இருக்கு. இது கண்புரை, அதாவது அந்த கேட்ராக்ட் ஏற்படுவது, அது அந்த வாய்ப்பை உங்களுக்கு குறைக்கும். ஸோ பீட்ரூட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பீட்ரூட் இருக்கக்கூடிய நைட்ரேட்டுகள் ரத்த நாளங்களில் பிளட் வெசல்ஸ் எல்லாம் உங்களுக்கு விரிவடைய செஞ்சு மூளை மற்றும் இதயத்திற்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டத்தை சீராக்குது. இதன் மூலமாக ஹை பிபியை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ உயர் ரத்த அழுத்த நோயாளிகளுக்கெல்லாம் இது மிகவும் நல்லது. அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணிவிடும். சுறுசுறுப்பான நம்மளை 50-60 வயது காலங்களிலுமே இளமையாக இருக்க வைக்கிறதுக்கு, இளமையான செயல்பாடுகளை நமக்கு மேற்கொள்வதற்கு கேரட், பீட்ரூட் நம்ம எடுத்துக்கொள்ளணுங்க. முருங்கைக்காய் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளும் போது உடல் நலத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். தமிழர்களுடைய பாரம்பரியமான உணவாக இருக்கக்கூடிய இந்த முருங்கைக்காய் வயசானவங்களுக்கு ஆரோக்கியத்திற்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி திறனை வயதானவர்களுக்கு முருங்கைக்காய் அதிகப்படுத்தி கொடுக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, முருங்கைக்காயில விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்திருக்கிறதால சாதாரணமாக நமக்கு இருக்கக்கூடிய நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்களை குணப்படுத்திட்டு புதுசாக நமக்கு அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்கள், இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவுமே வராமல் நம்மளுடைய உடலை பாதுகாக்கக்கூடியதாக முருங்கைக்காய் இருக்கு. மூட்டு வலிக்கு நிவாரணத்தையுமே முருங்கைக்காய் நமக்கு கொடுக்கும். அதுக்கு காரணம் முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய அலர்ச்சி எதிர்ப்பு, அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், அந்த பண்புகள் தான் மூட்டு வலி மற்றும் மூட்டு வீக்கத்தை நமக்கு குறைக்கிறதுக்குமே உதவிகரமாக இருக்கும். கசப்பு மற்றும் துவர்ப்பு காய்கறிகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது பாகற்காய், சுண்டைக்காயெல்லாம் இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். ஸோ வாரத்தில் ஒரு முறையாவது கசப்பு மற்றும் துவர்ப்பு காய்களை 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்கள் தங்களுடைய உணவுகளை சேர்க்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பாகற்காய் எடுத்துக்கொள்ளும் போது இது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அந்த 60 வயதில் நமக்கு இயற்கையாகவே கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு உதவக்கூடிய இன்சுலின் அப்படின்ற அந்த ஹார்மோனை, அந்த வேதிப்பொருட்களை சுரக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நீங்கள் சுண்டைக்காய் எடுத்துக்கிறீங்கன்னா வயிற்று பூச்சிகளை 60 வயதில் நீங்கள் அழித்து குடலை சுத்தமாக வைத்துக்கொள்ளலாம். ஸோ செரிமான திறனையுமே உங்களுக்கு இந்த சுண்டைக்காய்
பீர்க்கங்காய் வந்து தூண்டி கொடுக்கும். அதனால் கசப்பு மற்றும் துவர்ப்பு காய்கறிகள் கசப்பாக இருக்குது துவர்ப்பாக இருக்கின்ற ஒற்றை காரணத்துக்காக மட்டுமே நீங்கள் 60 வயதில் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கக்கூடாது. அதை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா உங்களுடைய உடலுக்கு தான் ஆரோக்கியம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 60 வயதில் நம்ம வந்து சவுச்சவு காய்கறி வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. நீர் சத்தும் நார் சத்தும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த சவுச்சவு காய் வந்து முதியவர்களினுடைய அன்றாட உணவுக்கு மிகவும் ஏற்றது. இது அவங்களுக்கு இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். சவுச்சவு காய்கறிகள் இருக்கக்கூடிய ஃபோலேட் மற்றும் விட்டமின்கள் இரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய அடைப்புகளை தடுத்து கெட்ட கொழுப்புகள் படிவதை தடுத்து போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை இதயத்துக்கு கொடுக்குது. இதனால இதய துடிப்பு எப்போதுமே சீராக இருக்கும். இதயம் தொடர்பான பிரச்சனைகளான மாரடைப்பு பக்கவாதம்லாம் ஏற்படாது. நம்முடைய உடல் எடை வந்து மேலாண்மை பண்ணிக்கிறதுக்குமே சவுச்சவு காய்கறி 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அந்த சவுச்சவு காய்கறிகளில் கலோரிகள் வந்து மிக மிக குறைவு அப்படின்றதால தேவையற்ற உடல் எடை குறைக்கிறதுக்கும் தசைகளை வந்து வலிமைப்படுத்தி மேம்படுத்துறதுக்குமே ஹெல்ப் பண்ணும். 60 வயதில் சிறுநீரகத்தினுடைய செயல்பாடுகளையுமே சவுச்சவு காய்கறி வந்து ஆரோக்கியமாக வைக்கும். ஸோ உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத நச்சு கழிவுகளை சிறுநீர் வழியாக வெளியேற்றுவதற்கு சவுச்சவு பெரிதும் ஹெல்ப் பண்ணும். கழிவு நீக்க மண்டல வேலையுமே இதன் மூலமாக நமக்கு வந்து சிறப்பாக நடக்குங்க. 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வந்து பீர்க்கங்காயை வந்து எடுத்துக்கொள்ளணுங்க. பீர்க்கங்காயில் வந்து ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து மற்றும் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது அப்படின்றதால எளிதில் இது வந்து செரிமானமாகக்கூடிய ஒரு அற்புதமான காய். இப்போ 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கெல்லாம் செரிமான மண்டலம் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். அப்போ நம்ம எளிதில் செரிக்கக்கூடிய உணவுகளை தான் அவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ பீர்க்கங்காய் வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். இது அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கூட கட்டுப்படுத்தும். ஸோ பீர்க்கங்காயில் இருக்கக்கூடிய இயற்கையான பெப்டைடுகள் மற்றும் அல்கலாய்டுகள் இன்சுலினுடைய சுரப்பை சீராக்கி சர்க்கரை நோயை கட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கு ஹெல்ப் பண்ணும். ரத்தத்தை வந்து சுத்திகரிக்க செய்யும். ஸோ ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கி கல்லீரலுடைய அந்த லிவருடைய செயல்பாட்டை வந்து நமக்கு மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும். இதனால மஞ்சள் காமாலையெல்லாம் நம்ம வந்து 60 வயதிலுமே தடுத்துக் கொள்ளலாம். பாரம்பரிய மருத்துவத்தில் கல்லீரல் பலவீனம் அடைவதை தடுக்கிறதுக்கு பீர்க்கங்காய் வந்து சிறந்த ஒரு உணவாக இருக்கிறதாக கருதப்படுது. ஸோ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பிலிருப்பினுடைய அளவெல்லாம் அதிகரித்து கல்லீரலில் நச்சுக்கழிவுகள் தேங்கி மஞ்சக்காமலை வரதுகள் தடுத்துக் கொள்ளலாம். ஸோ நீங்கள் கல்லீரலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு 60 வயதிலுமே பீர்க்கங்காய் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. கோவைக்காய் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளும் போது உடல் நலத்தை வந்து பராமரித்துக் கொள்ளலாம். ஸோ குறிப்பாக வந்து சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய நீரிழிவு வியாதிகள் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து 60 வயதை கடந்தவர்களுக்கெல்லாம் கோவைக்காய் ஒரு சிறந்த இயற்கை மருந்து. இது வந்து சர்க்கரையினுடைய அளவை நமக்கு வந்து ரத்தத்தில் குறைக்கும். கோவைக்காய் உடலில் இருக்கக்கூடிய குளுக்கோஸுடைய வளர்ச்சியை மாற்றத்தை குளுக்கோஸுடைய மெட்டபாலிசத்தை வந்து மேம்படுத்துது. இதனால நம்ம இந்த கோவைக்காய் சாப்பிட்ட பிறகு ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு சட்டென்று உயர்வது தடுக்கப்படுகிறது, கண்ட்ரோலாக வைத்துக் கொள்ளப்படுகிறது. இப்போ நரம்பு மண்டலத்தையுமே அந்த வகையில் கோவைக்காய் நமக்கு ஆரோக்கியப்படுத்தும். இப்போ வயதானவர்களுக்கெல்லாம் நரம்பு தளர்ச்சி ஏற்படுவது 50-60 வயதில் கை கால்கள் இழுத்து போகிறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும் இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து கை கால்கள் தளர்ந்து போக ஆரம்பிக்கும். அது அவங்களுடைய நரம்புகளுடைய பலவீனமின்மை தான் சுட்டி காட்டுது. இப்போ அவங்க வந்து நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கோவைக்காய் அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய விட்டமின் B12 ரிஃபோஃப்ளோவின் அப்படின்ற அந்த விட்டமின் வந்து நரம்புகளுக்கு வலுவூட்டி வயதான காலங்களில் ஏற்படக்கூடிய கை கால்கள் நடுக்கம் ஏற்படுறது அல்லது கை கால்கள் வந்து மரத்து போகிறது இந்த மாதிரி தன்மையெல்லாம் குறித்து அவங்களுக்கு வந்து கை கால்கள் உடல் நரம்புகளை வந்து வலுவாக வைக்கிறதுக்கு கோவைக்காய் வந்து ஹெல்ப் பண்ணும். குடை மிளகாய் கேப்சிகம் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். கேப்சிகம் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுடைய உடல்நலம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். சிவப்பு மஞ்சள் மற்றும் பச்சை நிற குடை மிளகாய்களில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மிக அதிகமாக இருக்குங்க. ஸோ இதன் மூலமாக நோய் எதிர்ப்பு மண்டலம் வந்து வலிமையாக இருக்கும். ஸோ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த கேப்சிகம் வந்து எலுமிச்சையை விட அதிக அளவில் விட்டமின் C சத்து கொண்டிருக்கு. இது முதியவர்களுக்கு வரக்கூடிய அந்த தொற்று நோய்கள் சளி காய்ச்சல் மற்றும் நுரையீரல் தொடர்பான தொற்று நோய்கள் எல்லாத்தையுமே வந்து வராமல் முன்னாடியே தடுக்குது. மூட்டு தேய்மானம் அடையாமலும் பாதுகாக்குது. இப்போ கேப்சிகமில் இருக்கக்கூடிய காரத்தன்மை மூட்டுகள் ஏற்படக்கூடிய வீக்கத்தை வந்து குறைத்து ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் வலியெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் குடை மிளகாய் அந்த கேப்சிகமும் அடிக்கடி உங்களுடைய உணவுகளை வந்து நீங்கள் கலந்து எடுத்துக்கொண்டே இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் தவிர்க்க வேண்டிய அல்லது குறைக்க வேண்டிய காய்கறிகள்லாம் இருக்குது. 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வந்து உருளைக்கிழங்கு சேப்பக்கிழங்கு கருணைக்கிழங்கு போன்ற மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய கிழங்கு வகைகள் எல்லாம் தவிர்த்து விடுவது நல்லது. அப்போ தான் உங்களுக்கு வந்து செரிமானம் வந்து இயல்பாகவே இருக்கும். வாயு தொல்லையெல்லாம் ஏற்படாமல் நீங்கள் நலமாக இருக்கலாம். ஒருவேளை மாவுச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாயு தொல்லை அதிகமாகிடும், செரிமானம் ஆகாது. குறிப்பாக வந்து சர்க்கரையில் வந்து ரத்தத்தில் வந்து சர்க்கரையினுடைய அளவு வந்து உங்களுக்கு அதிகப்படுத்தப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் இந்த ஆரோக்கியத்தை தரக்கூடிய காய்கறிகள் எடுத்துக்கொண்டு உடல்நலத்தை பராமரித்துக் கொண்டு நலமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.